பேசினா சரியா இருக்கும். தொடர்ந்து அது சம்பந்தமான கேள்விகள் தவிர்த்திடலாம். தினசரி புது புது வீடியோக்கள் வெளியாகிட்டு இருக்கு. இல்ல அது போறது போகட்டும். அதெல்லாம் எந்தெந்த வீடியோக்கள் வெளியாகுது அதெல்லாம் விசாரணை ஆணையத்துல கொடுப்பாங்க. விசாரணை ஆணையம் விசாரிப்பாங்க. அது விசாரணை முடிந்த பிறகு நம்ம அது சம்பந்தமான கருத்துக்கள் சொன்னா இருக்கு. ஏற்கனவே என்னுடைய தரப்புல இருக்கக்கூடியது நாங்கள் அங்க என்ன இருந்து பார்த்தது அதெல்லாம் ஏற்கனவே முழுவதுமா சொல்லப்பட்டிருக்கு. திரும்ப அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. இல்ல தமிழக அரசு வந்து இந்த சம்பவத்தை வச்சு அரசியல் செய்யறதா ஒரு குற்றச்சாட்டு. அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. எல்லாம் கேள்வி ஒண்ணுதான். அதான் நானும் சொல்றேன். நான் ஏற்கனவே அரசின் சார்பில் முழு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்டத்தில் நடந்த நிகழ்வு குறித்து நான் கரூர்ல இருந்து முழு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணை சென்று கொண்டிருக்கின்றன. விசாரணை முடிந்த பிறகு இறுதி அறிக்கையில் என்ன வருகிறது என்பதை பார்த்து அப்பொழுது நாம் பேசுவோம். அதுதான் சரியாவும் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கருத்துக்கள் ஆனா பொதுவான ஒரு கருத்து மட்டும் நான் நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட கேட்டேன். உங்களை போல ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்கும்போது கேட்டேன். அரசின் மீது கேட்கக்கூடிய கேள்விகள் அது அந்த இன்னொரு பக்கம் அந்த கேள்வியே திரும்பி போக மாட்டேங்குது அப்படிங்கறத என்னுடைய கருத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன். நான் அதாவது யாருகிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க யாருகிட்ட கேட்கறேங்கிறது சுய பரிசோதனை பண்ணுங்க. யாருகிட்ட இந்த கேள்விகள் கேட்கணும்? ஏன் 7 மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 500 மீட்டருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள போய் ஸ்கிரீன் போட்டு லைட் ஆஃப் பண்ணீங்கன்னு கேட்டிருக்கணும். ஏன் 12 மணிக்கு அறிவிச்சீங்கன்னு கேட்டிருக்கணும். 12 மணிக்கு அறிவிச்சிட்டு 7 மணிக்கு ஏன் வந்தீங்கன்னு கேட்டிருக்கணும். டிசம்பர்ல நடக்கிறது எதுக்கு அட்வான்ஸ் பண்ணி வந்துச்சுன்னு பல கேள்விகள் இருக்கு. இந்த கேள்விகள்லாம் சமூக வலைத்தளங்கள்ல வர்றதில்ல, பத்திரிகைகள்ல வர்றதில்ல, தொலைக்காட்சிகள்ல வர்றதில்ல, விவாதங்கள்ல நீங்க எடுத்துக்கிறதில்ல. யாரை நோக்கி நீங்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்கோ அதெல்லாம் தவிர்த்துறீங்க. ஒரு கணம் நீங்களா உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. உங்களுடைய செய்திகள் வரணும், உங்களுடைய தொலைக்காட்சிகள்ல முன்னாடி வரணும், செய்திகள் விரைவா போகணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய யதார்த்த சூழலை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்மகிட்ட இருக்கு. இருக்கா இல்லையா? பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இதுல யாரெல்லாம் இருக்காங்க, யாருகிட்ட யாருக்கு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டா எதிர்முகாம்ல இன்னொரு கேள்வி கேட்கணும்ல. அந்த கேள்விக்கு அப்புறம் என்கிட்ட பதில் கேட்டா பரவாயில்ல. ஒரே தரப்புல உங்களுடைய கேள்விகள் மட்டும் இருக்கு. இன்னொரு தரப்புல கேள்வியே இல்லாம இருக்கு. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது கரூர் சம்பவம் சம்பந்தமா இப்ப எந்த கேள்வியும் வேண்டாம். விசாரணை முடியட்டும். அறிக்கை வந்த பிறகு நம்ம திரும்ப சந்திப்போம். கழகத்தினுடைய தலைவர்